வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி. ரம்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே இந்தியா சிறந்த இந்தியா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை, மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். காவிரியில் அணை கட்ட எதிர்ப்பு, உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு என டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. 224 பயணிகளுடன் புறப்பட்ட ரஷ்ய விமானம் விபத்து, எகிப்து பிரதமர் அறிவிப்பு. மாநிலங்கள் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த ஒரே இந்தியா சிறந்த இந்தியா என்ற புதிய திட்டம் அறிமுகம் செய்ய உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தில்லியில் உள்ள சர்தார் பட்டேலின் உருவச்சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தில்லி மாநில ஆளுநர் நஜீப் ஜங், முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனிடையே பட்டேலின் பிறந்த நாளான இன்று நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக தலைநகர் தில்லியில் உள்ள ராஜபாதையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒற்றுமை ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய பிரதமர், இந்தியாவை ஒன்றிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என புகழாரம் சூட்டினார். மேலும் சர்தார் பட்டேல் தமது குடும்ப உறுப்பினர்களை ஒருபோதும் அரசியலில் ஈடுபடுத்தியது இல்லை எனவும் மோடி குறிப்பிட்டார். मैंने एक छोटी कमेटी बनाई है, वो कमेटी उसका प्रारूप तैयार कर रही है और उस योजना का नाम है एक भारत श्रेष्ठ भारत। एक भारत श्रेष्ठ भारत कल्पना ये है, हर वर्ष अपने राज्य को किसी एक राज्य के साथ हर राज्य जोड़े. இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு காங்கிரஸ் கட்சியை மறைமுகமாக சாடுவது போல் அமைந்திருப்பதாக கூறி காங்கிரஸ் கட்சி அவருடைய பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. सरदार पटेल हमारे महात्मा गांधी के सबसे करीबों में से थे. इनका कोई लेना देना नहीं था. वो तो एक सेक्युलर व्यक्ति थे और इन लोगों के साथ क्या जोड़ना. सरदार पटेल भी तो कांग्रेस की हैं. दूसरी चीज ये है कि जहाँ तक परिवारवाद के सवाल है, आप पीछे देख रहे हैं क्या, इस परिवार ने देश के लिए जान दी है, बलिदान दिया है. ये सिर्फ बोलते हैं, करते नहीं. नरेंद्र मोदी जी एक बड़े पद पर छोटे दिमाग के व्यक्ति हैं. प्रधानमंत्री पद की गरिमा कैसे रखी जाती है उनको नहीं पता. अगर सही माने में वो सरदार पटेल को अब याद करते हैं, राष्ट्रपिता महात्मा गांधी की हत्या के बाद वो सरदार पटेल के हस्ताक्षर से आदेश जारी हुआ था. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாளையொட்டி இன்று நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டங்கள் நடைபெற்றன. வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் மாநில உள்துறை அமைச்சர் பாபுலால் கவுர் கொடி அசைத்து ஒற்றுமை ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். சிவராஜ் சவுகான் உள்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவிலும் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. மும்பையில் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குஜராத் காந்தி நகரில் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு மாநில முதல்வர் ஆனந்தபென் பட்டேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளையொட்டி தில்லியில் அவருடைய நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் இன்று அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1984ஆம் ஆண்டு இதே நாள் தன்னுடைய பாதுகாவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார். மறைந்த இந்திரா காந்தியின் 30வது நினைவு நாள் நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தில்லியில் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கும் சக்தி ஸ்தலத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே இந்திய வரலாற்றில் இருந்து இந்திரா காந்தியை மோடி அரசு நீக்க முயல்வதாக கூறி தில்லியில் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. தில்லி மண்டி பவனில் உள்ள தூர்தர்ஷன் அலுவலகத்திற்கு முன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தூர்தர்ஷன் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை இன்று விரிவாக்கப்பட்டு 12 புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்றனர்.
உத்தரப்பிரதேசத்தில் விரைவில் மேலவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை மனதில் கொண்டு மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ் அண்மையில் 8 அமைச்சர்களை பதவி நீக்கினார். 9 துறைகளையும் அவர் ஒழித்து கட்டினார். மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என அவர் அறிவித்திருந்தார். அதன்படி உத்தரப்பிரதேச அமைச்சரவையில் 12 புதிய அமைச்சர்கள் இன்று சேர்க்கப்பட்டனர். ஆளுநர் மாளிகையில் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் ராம் நாயக் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி கடல் பகுதி அருகே லட்சத்தீவுகளில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கும் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்த லட்சத்தீவு பகுதியில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திலும் அதிக அளவாக 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடியில் 90 மில்லிமீட்டரும் குளச்சலில் 70 மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது. பாளையங்கோட்டையிலும் அதிராம்பட்டினத்திலும் 50 மில்லிமீட்டரும், கன்னியாகுமரியில் 46 மில்லிமீட்டரும், தொண்டியில் 42 மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் மழை அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்து ஆழியாறு படுகை பாசன அமைப்பின் கீழ் உள்ள பாசன சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட கோரி கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ளார். இதனை ஏற்று ஆழியாறு அணையிலிருந்து பொள்ளாச்சி கால்வாய், வேட்டைக்காரன் புத்தூர் கால்வாய், சேத்துமடை கால்வாய் மற்றும் ஆழியாறு ஊட்டு கால்வாய் ஆகிய கால்வாய்களின் மூலம் பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள 22,332 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை இந்திய ஜனநாயக கட்சி எதிர்க்கிறது என்றும், இந்த கோரிக்கையை வலியுறுத்தி 4ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஐஜேகே ஆதரவு அளிக்கும் எனவும் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். காவிரி நடுவர் மன்றத்தின் ஆணைப்படி ஒருமுறை கூட கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விட்டதில்லை என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நீர் முறைப்படுத்தும் வாரியம் அமைக்க வேண்டும் என்ற பரிந்துரை இதனால் வரை நிறைவேற்றப்படவில்லை என்றும், இயற்கையில் உற்பத்தியாகும் நீரை யாரும் சொந்தம் கொண்டாட உரிமை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர் மன்ற ஆணைப்படி தமிழகத்திற்கு தண்ணீரை திறக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் நீர் பங்கீட்டு வாரியம் அமைக்க வேண்டும், காவிரியின் குறுக்கே மேகதாது, ராசிமணல் ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்ட அனுமதிக்க கூடாது என்பதை இந்திய ஜனநாயக கட்சி வலியுறுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதே கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் சென்னையில் வரும் 4ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்திற்கு ஐஜேகே ஆதரவு அளிக்கும் என்றும், இதில் இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையில் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் கருத்துரிமை பறிக்கப்படுவதாக மதிமுக பொதுச் செயலரும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தலித் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் மற்றும் கருத்துரிமைகளுக்கு எதிரான ஒடுக்குமுறை ஆகியவற்றை கண்டித்து திருச்சியில் இன்று மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் வைகோ மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலர் இரா முத்தரசன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் உள்பட தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, தமிழகத்தில் அதிமுக, திமுக ஆகிய இரு ஆட்சிகளும் போதிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி இரு கட்சிகளுமே அகற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து. மக்கள் கல இலக்கிய கழகத்தின் கோவனவர்கள் அவர் மீது 124A செடிஷன் சார்ஜஸ், தேச துரோக குற்றச்சாட்டு. இது தேச துரோகமா? மதுக்கடைகளை மூட சொல்லுவது? எகிப்திலிருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் ஒன்று இஸ்ரேல் அருகே விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ரஷ்யாவிற்கு சொந்தமான ஏர்பஸ் பயணிகள் விமானம் 212 பயணிகளுடன் எகிப்தின் ஷார் அல் ஷேக் நகரிலிருந்து ரஷ்யாவின் புனித பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு புறப்பட்டது. சினாய் தீபகற்ப பகுதி அருகே சென்றபோது கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விமானம் காணாமல் போனதாக தகவல் வெளியானது. இதனிடையே இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக சற்று முன் எகிப்து பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. எனினும் துருக்கி வழியாக விமானம் பத்திரமாக சென்று கொண்டிருப்பதாகவும் துருக்கி விமான கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டதாகவும் உறுதியற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அகற்றப்பட உள்ள 10,000 மரங்கள் பெயர்த்து வேறு இடத்தில் நட மக்கள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீர் 1000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 4912 கன அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் அணையின் நீர்மட்டம் உயர்வதற்கு வாய்ப்புள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 61.89 அடியாகவும் நீர் இருப்பு 26.16 டிஎம்சியாகவும் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 76.60 அடியாக உயர்ந்துள்ளது. பாபநாசம் அணைக்கு தற்போது வினாடிக்கு 2216 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 10 அடி உயர்ந்து 95.21 அடியாக உள்ளது. இதேபோல் மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 60 அடியிலிருந்து 62.85 அடியாக உயர்ந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 96 மில்லிமீட்டர் மழையும் குறைந்தபட்சமாக தென்காசியில் 10 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மழை காரணமாக நெல்லை மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று நைட்டில் ரொம்ப செம்மையான மழை, இன்னைக்கு காலையில் ரொம்ப கடுமையான மழை பெஞ்சிட்டு, அதனால கலெக்டர் பள்ளி கல்லூரி இதுக்கெல்லாம் லீவ் விட சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கடுத்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம்லாம் கூடி இருக்கும். அதனால இந்த வருஷம் ஃபுல்லாக தண்ணி கிடைக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கி 2 நாளாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஏரியா மக்கள் எல்லாருமே கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறாங்க. இதனால் தண்ணி பற்றாக்குறை இருந்ததுனால இப்போ ஓரளவுக்கு தண்ணி பற்றாக்குறை இல்லை. இதனால் ஏரியாவில் எல்லா பக்கமும் கொஞ்சம் மழை நல்ல செழிப்பாக பெஞ்சதுனால நீர் மட்டம் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 5 அருவி, பழைய அருவி உள்ளிட்ட அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளுக்கு அருகில் செல்லாத வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் காலை முதல் கனமழை பெய்து வருவதால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. கடலிலும் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரியில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் ஒரு மாத காலமாக மிகவும் வெயில் ரொம்ப பாதிச்சிருந்தது. அதனால் புதுச்சேரி ஒட்டியுள்ள கிராமத்து மக்கள் விவசாயிகள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி பெய்கிற மழை பார்த்தாக்க ரொம்ப வெப்பத்தின் நிலைமை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அதனால் புதுவை மக்களுக்கும் கிராம விவசாயிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2வது நாளாக இன்றும் மழை நீடிப்பதால் விவசாயிகள் சாகுபடி பணிக்கு ஆயத்தமாகி வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் புதுக்கோட்டை மாவட்டத்தின் அறந்தாங்கி, திருமயம், பொன் அமராவதி, கந்தர்வக்கோட்டை ஆகிய பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இந்த நிலையில் இன்று காலையும் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக உற்சாகமடைந்துள்ள விவசாயிகள் சாகுபடி பணிகளுக்கு ஆயத்தமாகி வருகின்றனர். கடலூரில் பலத்த மழை பெய்து வருவதால் சாலைகளில் நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டத்தில் ஆலப்பாக்கம், புதுச்சத்திரம், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், பன்ருட்டி ஆகிய பகுதிகளில் இன்று காலை கனமழை பெய்தது. இதேபோல் விருத்தாச்சலம், வடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இடைவிடாது பெய்த மழையால் பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நள்ளிரவு முதல் மழை பெய்தது. தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் உத்தரவிட்டிருந்தார். மழையால் பல பகுதிகளில் சாலைகளில் நீர் தேங்கியதால் மக்களும் வாகன ஓட்டிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். மழை காரணமாக சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்குவதை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து ஏற்படுத்திய பேருந்தை பொதுமக்கள் உடைத்தனர். தருமபுரி அடுத்த மதிக்கோன்பாளையத்தைச் சேர்ந்த பெருமாள் மகள் காயத்ரி, மகன் சக்தியுடன் தனது இருசக்கர வாகனத்தில் மொரப்பூரில் உள்ள கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். ராஜப்பேட்டை அருகே தருமபுரி நோக்கி எதிரே வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த மூவரும் உயிருக்கு போராடினர். 108 ஆம்புலன்ஸ் வர தாமதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து கண்ணாடியை உடைத்தனர். பின்னர் ஆட்டோவில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பெருமாள் உயிரிழந்தார். படுகாயமடைந்த காயத்ரி, சக்தி ஆகிய இருவரும் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க நிம்மதி இல்லை, எப்போ ஆக்சிடென்ட் ஆகும் எதற்காக துடிச்சு நிற்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மெயின் காரணமே தனியார் ஓட்டுநர் பல உயிர்களை நாசம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அப்பா இவங்க பயங்கரமாக எப்படா சாவு வரும், இந்த ரோட்டில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெய் செய்து நாங்கள் சொல்கிறோங்க, இதுக்கு இந்த வேகத்தடை இங்கே பலப்படுத்துங்க. தனியார் வண்டி பேருந்து வேகமாக வராங்க. ஒரு கண்ட்ரோல் ரொம்ப நெரிசலாக இருக்குது. ரொம்ப இங்கே டூ வீலர் வீட்டுக்கு திரும்புறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வேகத்தடை முன்னே 2 தரம் ஆளு ஸ்பாட்லேயே காலி. இங்கே இதே இடத்துல வேகத்தடை கண்டிப்பாக தேவை. அவிநாசி முதல் தாராபுரம் வரை சாலை விரிவாக்க பணிகளுக்காக அகற்றப்படும் மரங்களை வேருடன் வேறு இடத்தில் நட வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அவிநாசி முதல் தாராபுரம் வரை 75 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையின் இருபுறமும் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆல், அரசு, வேம்பு, புளிய மரங்கள் உள்ளன. சாலை விரிவாக்க பணிகளுக்காக இந்த மரங்கள் வெட்டி அகற்றப்பட உள்ளன. இந்நிலையில் இந்த மரங்களை வேருடன் பெயர்த்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நஞ்சராயன்குளம் போன்றவற்றில் நட்டு மீள் உயிர் பெறச் செய்ய வேண்டும் என பகுதி பொதுமக்கள், இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சாலை விரிவாக்கம் வேண்டி அந்த மரங்களை வெட்டுகிற போது இங்கிருந்த மிகப்பெரிய பசுமை பரப்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. வெட்டப்படுகிற மரங்களை வேரோடு பெயர்த்து அதை அடுத்த இடத்திலே நடுகிற வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கு. மரங்களை எல்லாம் கொண்டு சும்மா இருக்கிற இடங்களில் நட வேண்டும் என்று நாங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பழமையான மரங்கள், மிக அருமையான மரங்கள், இதையெல்லாம் மிகப்பெரிய பள்ளி வளாகம், ஒரு குளம், குட்டை, புதிதாக அமைக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மரங்கள் இல்லை. இது போன்ற மரங்களை நவீன தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி இந்த மரங்களை எல்லாம் உயிரோடு பாதுகாக்கும் போது நம்மளுக்கு புதிய செடிகள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்த வேண்டும் என குறைதீர்ப்பு கூட்டத்தில் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூரில் மீனவர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் NC சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்தும் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை எடுத்துரைத்தனர். அப்போது கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்த வேண்டும், தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு குறைகளை மீனவர்கள் எடுத்துக் கூறினர். இந்த ஆர்பரில் கடலூரில் இந்த கல் கொட்டுற சம்மந்தமாக அரசு MLA மந்திரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா,
இது நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம், இப்போ வேண்டிய வேலை நடந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரையும் ஆயத்த பணி அங்கே ஒன்றும் நடைபெற மாதிரி எங்களுக்கு தெரியல. உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த பணியை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கடலூர் மாவட்டத்தில் அத்தனை மீனவ கிராமங்களும் அதில் பயன்பெறும். கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்தி இருபுறமும் 500 மீட்டருக்கு கற்களை கொட்டி தருவதாக தமிழக அரசு வாக்குறுதி அளித்திருந்தது. இதுவரை எந்த ஒரு செயல்பாடுகளும் அங்கே நடைமுறைப்படுத்தியதாக இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. நீண்ட காலமாக தொடர்கதையாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இது நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் போராட்டத்தை கையில் எடுப்பதை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் வழியில்லை. இன்று ஹாலோவின் நாள் கொண்டாட்டம். குழந்தைகளுடன் கொண்டாடிய அதிபர் ஒபாமா. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் அதிபர் மாளிகையில் நடந்த ஹாலோவின் நாள் கொண்டாட்டத்தில் அதிபர் ஒபாமா, அவரது மனைவி மிச்சல் ஆகியோர் பங்கேற்றனர். ஆவிகள் திருவிழா என கருதப்படும் ஹாலோவின் நாள் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் விதவிதமான பயமுறுத்தும் வேடங்கள் அணிந்த குழந்தைகள் வீடு வீடாக சென்று அங்குள்ளவர்களை மிரட்டுவது வழக்கம். இப்படி பயமுறுத்தும் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இனிப்புகளை வழங்குவார்கள். இந்த ஹாலோவின் நாளையொட்டி அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் வெள்ளை மாளிகை காடு போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சூப்பர் ஹீரோக்கள், ஸ்டார் வார் மற்றும் தேவதைகள் போல வேடமணிந்த குழந்தைகள் வெள்ளை மாளிகைக்கு வந்திருந்தனர். சிறுவன் ஒருவன் போப் பிரான்சிஸ் வேடத்தில் வந்திருந்தான். குழந்தைகள் அனைவருக்கும் அதிபர் ஒபாமா, அவரது மனைவி மிச்சல் ஆகியோர் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். சிரியாவில் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டுவர சீனா 4 கட்ட பரிந்துரை ஒன்றை முன்வைத்துள்ளது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்துக்கு எதிராக 4 ஆண்டு காலமாக உள்நாட்டுப் போர் நடந்து வருகிறது. சிரிய மக்கள் பல லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் சிரிய பிரச்சினைக்கு முடிவு காண ஆஸ்திரேலியாவின் தலைநகர் வியன்னாவில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்பட 17 நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. 8 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் பஷர் அல் ஆசாத்தின் வருங்காலம் பற்றி எந்த முடிவும் எடுக்க முடியாமல் போனது. சிரியாவில் அனைத்து தரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும், அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் அமைதி பேச்சு நடத்தப்பட வேண்டும் என்பன உள்பட 4 கட்ட கோரிக்கை ஒன்றை இந்த கூட்டத்தில் சீனா முன்வைத்துள்ளது. பிரிட்டனில் கிளாஸ்கோ நகரில் நடந்து வரும் உலக ஜிம்னாஸ்டிக் போட்டியில் ஜப்பான் நாட்டு வீரர் கொஹை உச்சுமுரா ஆல்ரவுண்ட் போட்டியில் 6வது முறையாக உலக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். ரோமன் ரிங் எனப்படும் தொங்கு வளையம், பொம்மல் ஹார்ஸ் உட்பட ஜிம்னாஸ்டிக் போட்டியின் 6 வகை அம்சங்களையும் சிறப்பாக செய்த கொஹை உச்சுமுரா 92.332 புள்ளிகளை கைப்பற்றி உலக பட்டத்தை வென்றார். ஆல்ரவுண்ட் போட்டியில் அவர் உலக சாம்பியன் பட்டம் பெறுவது இது 6வது முறை. இந்த போட்டியில் கியூபா நாட்டின் மன்ட்ரிக் லார்த்வெத் 2வது இடத்தையும், சீனாவின் டெங் சுடி 3வது இடத்தையும் பிடித்தனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் நேற்று கோவா, புனே அணிகளுக்கு இடையிலான போட்டி இருதரப்புக்கு வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிவடைந்தது. இன்றைய இந்தியன் சூப்பர் லீக் போட்டியில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியுடன் சென்னை அணி பலப்பரீட்சை நடத்துகிறது. கேரளம் மாநிலம் கொச்சியில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது.
ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 8 ரூபாய் குறைந்து 2502 ரூபாய்க்கும் சவரன் 20,016 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 90 ரூபாய் குறைந்து 26,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 39 ரூபாய் 20 காசுகளுக்கும் கட்டி வெள்ளி 1 கிலோ 36,675 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிளாட்டினம் 1 கிராமுக்கு 11 ரூபாய் குறைந்து 2,758 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரே இந்தியா சிறந்த இந்தியா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை, மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். காவிரியில் அணை கட்ட எதிர்ப்பு, உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு என டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. இருநூற்று 24 பயணிகளுடன் புறப்பட்ட ரஷ்ய விமானம் விபத்து, எகிப்து பிரதமர் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.